அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காட்லின் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் பார்க்க போகிறது பிரிண்ட் ஃபங்க்ஷனை பற்றி. இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, ஏதாவது ஒன்று ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும்னா இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஃபங்க்ஷனில் சில ஆர்கியூமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படியே பிரிண்ட் பண்ணிவிடும். பிரிண்ட்டுன்னு கால் பண்ணிவிட்டு டபுள் கொய்ட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் பிரிண்ட் பண்ணிவிடும். தேவைன்னா நீங்கள் எஸ்கேப் சீக்வன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக C++ படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். /n/t அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் கூட நீங்கள் தேவைன்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை டைப் பண்ணியும் காட்டுறேன். முதல்ல இன்டெலிஜி ஐடியாவை ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் ப்ராஜெக்ட்ஸை எங்கே சேவ் பண்ண போகிறேன்னா, என்னோடய இ-டிரைவில் லேர்ன் காட்லின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் சேவ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃபோல்டர் எதுவோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஜாவா செக்ஷனுக்கு போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் செக்ஷனில் காட்லின் JVMனு இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ப்ராஜெக்ட் நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ராஜெக்ட் லொக்கேஷன் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போது ப்ராஜெக்ட் நேமை டைப் பண்ணுங்கள். நான் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்னே ஃபோல்டர் நேம் வைக்க போகிறேன். இதே நேம் தான் எனக்கு ப்ராஜெக்ட் ஃபோல்டராக வேணும், அதனால் இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். உங்கள் ப்ராஜெக்ட் லொக்கேஷன் காப்பி பண்ணி போட்டிங்கல்ல, அங்கே போய் ஸ்லாஷ் ஆட் பண்ணிவிட்டு இந்த நேமை பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபினிஷ் கொடுங்க. ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் அவுட்புட்னு ஒரு ஃபோல்டர் இல்லைன்னு சொல்லுது. க்ரியேட் பண்ணிக்குவான்னு கேட்குது. க்ரியேட்னு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த டுட்டோரியல்லாம் போடும்போது இதை நீங்கள் காமனாக பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் எல்லா டைமும் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேனல் ஓப்பனில் இருக்குது. இதில் SRCன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அங்கே தான் நம்ம காட்லின் ஃபைல்லாம் டைப் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணுங்கள். நியூவில் போய் காட்லின் கிளாஸ் ஃபைல்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். என்ன வேணால் நீங்கள் நேம் வச்சுக்கலாம். நான் உதாரணத்துக்கு ஆப்னு வச்சுக்கிறேன். இதில் என்ன டைப்புன்னு கேட்டிங்கன்னா ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காட்லின் ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. மெயின் ஃபங்க்ஷன் அடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கீவேர்டு சொன்னீங்கன்னா அதுவே எல்லாமே ஃபில் பண்ணும். உதாரணத்துக்கு மெயின்னு அடிச்சிங்கன்னா இதுமாதிரி ஆட்டோ கம்ப்ளீட் வருதா, ஃபஸ்ட்டு சஜஷனை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. அதுவே மெயின் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணி கொடுத்துரும். பிரிண்ட்டுக்கும் டைப் பண்ணுங்கள். வருது பார்த்தீங்களா, இதில் எந்த சஜஷன் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டபுள் கொய்ட்ஸில் என்ன வேணுமோ டைப் பண்ணுங்கள். இன்னொரு பிரிண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் போய் வேர்ல்டுன்னு அடிச்சுக்கோங்க. இப்போது இதை ரன் பண்ணணும்ல, இங்கே ப்ளே பட்டன் இருக்கும். சம்டைம்ஸ் இது வராது, இதை நானே கவனிச்சிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரன்னு இருக்கும். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+F10. நீங்கள் இங்கேயும் ரன் பண்ணலாம், இங்கேயும் ரன் பண்ணலாம். எல்லாமே ஒரே அவுட்புட் தான் தரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. ஆனால் 2 லைனில் அடிச்சிருக்கோம், ஆனால் ஒரே லைனில் அவுட்புட் வந்திருக்கு பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு 2 லைனில் அவுட்புட் வரணும்னா நான் எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது /n கொடுக்கணும். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா ஹலோவை பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் தான் வேர்ல்டு வரும். திரும்ப ரன் பண்ணுவோம். ரீரன் பண்ணணும்னா இங்கேயே கூட ப்ளே பட்டன் வரும், இங்கே கொடுத்தாலும் ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்களா அவுட்புட் வந்துடுச்சு. இப்படி தாங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இதிலே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு பேர் println. அதை பற்றி நான் ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து நாம் பார்க்க போகிற ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் println. ஆக்சுவலாக நான் நியூ லைன் ஆட் பண்ணணுன்னா /n சொன்னேன்ல, அதுக்கு பதிலாக இந்த println யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணணுன்னா, நீங்கள் நடுவில் எந்த ஆர்குமெண்ட் கொடுத்தாலும் பிரிண்ட் பண்ணிடும்.
கடைசியில் நீங்கள் ஸ்லாஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே லைன் பிரேக்கை ஆட் பண்ணிவிடும். இதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக டைப் பண்ணோம்ல, அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். அதே அவுட்புட் தான் கொண்டு வர போகிறோம். பிரிண்ட் எல்என் வச்சு பிரிண்ட் எல்என் அடிங்க. என்ன ஆர்கியூமெண்ட்டோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எதாவது டைப் பண்ணணுன்னா கூட டைப் பண்ணிக்கோங்க. இப்போது ரன் பண்ணோன்னா நான் போன வாட்டி சொன்ன மாதிரி ரன் பண்ணி பாருங்கள். சேம் அவுட்புட் தான் வந்திருக்கு. அவ்வளோதாங்க காட்லினில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி.